தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மகர ராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க? மாங்கு மாங்கு மாங்குன்னு உழைக்கிறதுல மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிட்டாங்க. அது இவங்க பயங்கர சந்தேகம். 12 ராசியிலேயே சந்தேகம் அதிகம் உள்ள ராசின்னா அது இந்த ராசி தான். இந்த மகர ராசிக்கு சனி ராசிக்கு பயம் நிறையா இருக்கும். வாயை திறந்து எங்கேயும் கேட்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. சந்தேகம் காரணமாக பேக் பைட்டிங் காசிப்பிங்னு சொல்கிறோம்ல, அந்த புரணி பேசுறது, அந்த பின்னாடி பேசுறது, அவங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி. வேற ஒன்று அவங்களுக்கு போய் இவங்க கெடுதல் பண்ண போகிறது, கெடுதல் பண்ணுறதுக்கான துணிச்சல்லாம் இவங்களுக்கு கிடையாது. குடும்பம்தான் கோயில், கணவன் தான் சகலமும். அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதனால் இவங்களுக்கு நண்பர்களே இருக்காது. இவங்களுடைய லைஃப் இவங்க குடும்பம் மட்டும்தான். சந்தேக புத்தி இருக்கும். அதனால இவங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனை வரும். அதாவது கொஞ்சம் கோபக்கார ஹஸ்பண்ட்ஸ் அமைஞ்சிட்டாங்கன்னா, ஒரு மேஷ ராசி, சிம்ம ராசி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபயர் ராசி வந்துருச்சுன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிரும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி செல்லையா அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். மகர ராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க? மகர ராசி பெண்கள் சனியினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க. அப்போ அந்த சனி ராசியில் சந்திரன் இருந்து அவங்க மகர ராசி ஆகும்போது என்ன பிரச்சனை வரும்னா, மன சஞ்சலம் இருக்கும். அவங்க ஆனால் ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ரொம்ப ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வீட்டை வச்சுருப்பாங்க. வேலைக்காரிய வேலை வாங்குறதுல இவங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. ஏம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் போகிறேன்னு சொன்னாலும் இரு அப்படின்னு எல்லாம் ஒரு தடவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த பாரு, இந்த டேப்பை பாரு, நான் நேற்றே உன்னை தேய்ச்சி கழுவ சொன்னேன், இங்கே வா அதை எடு, இதை நல்லா போட்டு தேய், அந்த டேப் நீட்டாக இருக்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும், இந்த ஓரத்தில் உன்னை பாரு அழுக்கு இருக்குது பாரு, அதை நல்லா தேய்ச்சி சுத்தமாக தொடச்சி எடு. அப்புறம் தொடச்சி எடுத்துட்டா அந்த துணியை நல்லா வாஷ் பண்ணி வெயில் படுற இடத்துல காய போடு, வீட்டுக்குள்ளே போடாத நாரும். இப்படி ஒவ்வொரு மைன்யூட் விஷயங்கள்லையும், வேலை வாங்குறதுலையும் கெட்டிக்காரங்க, வேலை பார்க்குறதுல அதை விட ஒப்படைப்புள்ளவங்க. ஆமாம், நீங்கள் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. மாங்கு மாங்கு மாங்குன்னு உழைக்கிறதுல மாடு மாதிரி உழைக்கிறது, ஓடா தேய்கிறதுன்றோம்ல, மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிட்டான்னு, அது இவங்க தான் உழைப்பாங்க. ஆனால் சுயநலக்காரங்க. அவங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் தனக்கு பயன்படுதான்றதை ரொம்ப கவனமாக பார்த்து தான் வேலை பார்ப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அடுவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ, நம்மளை ஏமாற்றி நம்மகிட்ட வேலை வாங்கிட்டாங்களோன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். யாருக்காவது ஒரு உதவி, ஒரு வேலைன்னு ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன், செய்து கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், பயங்கர சந்தேகம் வரும் அவங்களுக்கு. 12 ராசியிலேயே சந்தேகம் அதிகம் உள்ள ராசினா அது இந்த ராசி தான். பெத்த தாயை கூட சந்தேகப்படுவாங்க, பெத்த பிள்ளைய கூட சந்தேகப்படுவாங்க. அம்மா நமக்கு நகை அதிகமாக கொடுக்காம அக்காவுக்கு நிறையா கொடுத்துருச்சோ, நம்ம அதுக்கு எடை போட்டதில் 2 மோதிரம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்கல்ல, அரை பவுன் அவங்களுக்கு கூடி போச்சுல்ல, இப்படியெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. நம்ம நினச்சே இருக்க மாட்டோம். கொடுக்கும் போது அவங்க ஹாப்பியாக கொடுங்கம்மான் இருப்பாங்க. இந்த மோதிரம் அக்காவுக்கு பிடிக்கும், அதை அக்காவுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் பார்க்கும்போது அந்த பவுனோட இது எக்ஸ்ட்ராவாக தானே சேர்ந்துச்சு, அவங்க கணக்குக்குள்ளே இது வரலையே. அம்மா பற்றியா நம்மகிட்ட நல்லா பாசமாக இருக்கிற மாதிரி அக்காவுக்கு கூடுதலாக நகை கொடுத்துருச்சு. ஆனால் அதை போய் நேராக கேட்கவும் மாட்டாங்க, பயம் நிறையா இருக்கும். இந்த மகர ராசிக்கு சனி ராசிக்கு பயம் நிறையா இருக்கும். வாயை திறந்து எங்கேயும் கேட்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. இந்த பெண்கள் நல்லா வீட்டு வேலை பார்ப்பாங்க, நல்லா ஆஃபீஸ் வேலை பார்ப்பாங்க, எல்லார்ட்டையும் நல்லா பேசிக்கிட்டே எல்லாம் இருப்பாங்க, எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த மனசுக்குள்ளே இருக்க பயம் காரணமாக, சந்தேகம் காரணமாக
இவங்களுக்கு யாரையுமே நம்ப முடியாது. இது ஒரு பெக்யூலியர் கேரக்டர். இன்ட்ரோவர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, விருச்சிகத்துக்கு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இவங்களும் ஒரு இன்ட்ரோவர்ட்ஸ். இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு வெளியே சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் செஞ்சது தப்பு, நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அன்னையோடு அது முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் இவங்க அதை பற்றி பேசவே மாட்டாங்க. மேலும் 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 அவங்கள பற்றிய குற்றங்குறைகளை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே போவாங்க. இன்னொன்று என்ன செய்வாங்க, யாராவது இவங்களுக்கு பிடிக்காத ஆளை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒரு காப்பி வாங்கி கொடுத்து கூட, ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்து கூட அவங்கள உட்கார வச்சு பேச சொல்லி காது குளிர கேட்பாங்க. ஏன்னா இவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு அதை அவங்கள பற்றி வெளியே பேச பயமாக இருக்கும். ஒரு மேனேஜர் இவங்ககிட்ட கூடுதலாக வேலை வாங்கிட்டாங்க, ஏன் இந்த மேனேஜர் நம்மளுக்கு வந்து வேலை கூட கொடுக்குறாரு, அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கொடுக்கலையே சார், நீங்கள் அவங்களுக்கெல்லாம் வேலை குறைச்சி கொடுக்குறீங்க, எனக்கு கூட கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தா, ஏமா உங்களுக்கு முடியலைன்னா நீங்கள் பண்ண வேண்டாம்னு அவர் சொல்லியிருப்பார். இவங்க சீக்கிரம் சீக்கிரம் வேலை முடிக்கிறாங்க, இவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னு இவங்களுக்கு கூட ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை அங்கே கேட்க மாட்டாங்க. வேறு யாராவது அந்த மேனேஜரை பற்றி புகார் சொல்லுவாங்க. சொல்லும் போது அப்படியா, நீ பார்த்தியா, உனக்கு தெரியுமா இப்படின்னு அவங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்து அவங்கள பேச உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு காசு செலவு பண்ணி கூட அவங்கள உட்கார வச்சு அந்த கதை கேட்பாங்க. நல்ல இந்த பேக் பைட்டிங் காசிப்பிங்னு சொல்கிறோம்ல, அந்த புரணி பேசுறது, அந்த பின்னாடி பேசுறது, அது அவங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி. வேற ஒன்று அவங்களுக்கு போய் இவங்க கெடுதல் பண்ண போகிறது, கெடுதல் பண்ணுறதுக்கான துணிச்சல்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அதனுடைய விளைவுகளை சந்திக்கணும்ல, அவ்வளவு துணிச்சல்லாம் கிடையாது. பயந்த ஸ்பாவம் தான். என்ன செய்வாங்க, யாராவது பேசுனா கொஞ்சம் காது குளிர கேட்டுக்கிடுவாங்க. மனசுக்குள்ள ஆமாப்பா அவன் அப்படித்தான் மோசமானவன், எனக்கெல்லாம் அவ்வளோ வேலை கொடுப்பான், நான்லாம் 7 மணி வரைக்கும் இருப்பேன், எல்லாரும் 5:30 கிளம்புவாங்க, நான் 6:30 6:45 தான் கிளம்புவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசுவாங்களே தவிர அந்த பேசுகிற பிள்ளைகிட்ட கூட எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமான்னு கூட கூட பேசுவோம்ல, அப்படி கூட பேச மாட்டாங்க. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, அவங்க கஷ்டத்தை அவங்க எடுத்து சொல்கிற மாதிரி இவங்க அவங்களுக்கு பரிதாபப்பட்டு உட்காந்து கேட்குற மாதிரியே இருக்கும் அந்த சீன் பார்த்தா. அப்படி வந்து கேட்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே இவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் சிம்பத்தி நிறையா இருக்கும். நம்ம பாவம், நம்மளை தான் எல்லாரும் கஷ்டப்படுத்துகிறாங்க, ஏன் தான் நம்ம இந்த மனுஷ பிறவி எடுத்தோமோ, ஏன் தான் நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் இப்படி இருக்கோ இப்படின்னு ஒரு சுய பச்சாதாபத்தை உள்ளுக்குள்ளேயே வளர்த்துக்கிடுவாங்க. அதனால சில நேரங்களில் அவங்களுக்கு பயங்கர கொடூர குணம் இருக்கும். தங்களுக்கு ரொம்ப கீழே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களால் நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா போட்டு நச்சு 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 நச்சுன்னு இடிச்சு எடுத்துருவாங்க. அவங்க வந்து இப்போ இவங்க வீட்டில் ஒரு அனாதையாக ஒரு பிள்ளை ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்குது, அல்லது ஒரு அடிமட்ட வேலைக்காரன், ஒரு அடிமட்ட தொண்டன் அப்படி வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் வந்து இவங்க மற்ற இடங்களில் இவங்க அனுபவித்த அந்த உணர்வுகளை, ஒரு மாமியா பயங்கரமாக கொடுமைப்படுத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாமியாட்ட எதிர்த்தே பேச மாட்டாங்க. அது போகிற வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டு அதை வைகுந்தம் அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு தனக்கு வர்ற மருமகட்ட அந்த டார்ச்சரை காட்டுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு நேருக்கு நேர் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு தைரியம் வராது. அப்போ தன்னுடைய அதிகாரம் எங்கே செல்லுபடி ஆகுமோ அந்த இடங்களில் இவங்க அதிகாரத்தை ஃபுல் பவர் செலுத்துவாங்கப்பா. எங்கே அதிகாரம் செலுத்த முடியுமோ அங்கே வந்து 100+ இவங்களுடைய அதிகாரம் கொடி கட்டி பறக்கும். மற்ற இடங்களில் இவங்க அப்படியே சாதுவாக ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி இருப்பாங்க. ஐயோ, என்ன அமைதியான பிள்ளை, வாயை திறந்து பேசுகிறது கூட அது கஷ்டப்படுகிற மாதிரி இருக்குது, 2 வார்த்தைக்கு மேலே பேச மாட்டேனுது, ரொம்ப சுருக்கமாக பேசுவாங்க. அதிகாரம் பண்ணுற இடத்துல இவங்கள மாதிரி ஒரு சர்வாதிகாரியை பார்க்கவே முடியாது. ஃபுல் பவர் எக்ஸர்ட் பண்ணுவாங்க. இது தவிர மற்றபடின்னு பார்த்தா அவங்களுக்கு குடும்பம்தான் கோயில். குடும்பம்தான் கோயில், கணவன் தான் சகலமும், பிள்ளைகள் தான் வாழ்க்கை. அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்ம ராசிக்காரங்க மாதிரி அப்படி செதுக்கி எடுத்து கொண்டு வருவாங்க. ஹஸ்பண்டுனா ஹஸ்பண்டுக்கு டாப் டு பாட்டம் ஒரு இன்னர் வாங்குறதுலேருந்து இவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்து, இந்த கலர் ஷர்ட்டு, இந்த பேண்ட்டு, இந்த டையு, இந்த பெல்ட்டு, இந்த ஷூவு, இந்த சாக்ஸு எல்லாம் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும். எதுவுமே அந்த ஆள் வந்து அவருக்கு இஷ்டப்பட்டு ஒரு டிஷர்ட்டோ அல்லது வேறு பனியனோ ஒரு எதுவும் போடக்கூடாது.
ஒரு இந்த ஒரு ஹாஃப் ட்ரௌசர் மாதிரிலாம் இப்போ போடுறாங்கல்ல, ஷாக்ஸ். ஷார்ட்ஸு, அதெல்லாம் எதுவுமே அவர் இஷ்டத்துக்கு போடவே முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் போடணும். இவங்க என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்து இதுதான் சாப்பிடணும், உங்களுக்கு இது ஒத்துக்கிடலை அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா, அது அவருடைய ஃபேவரட் டிஷ்ஷாக இருந்தாலும் நெவர் இன் ஹிஸ் லைஃப் டைம் ஹீ கேன் டேஸ்ட் இட். என்னைக்காவது அவருக்கு சுகம் இல்லை, ஒரு மாதிரி வயிறு சரியில்லைன்னா, நீங்கள் இந்த சாப்பாடை ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்கன்றவாங்க. அதனால தான் அப்படி இல்லைம்மா நான் சாப்பிடவே இல்லை. இல்லை அப்புறம் எப்படி வயிறு சரியில்லாமல் போகும், நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு அந்த அக்யூஸ் பண்ணுவாங்க. என் பேச்சை கேட்கலன்னா நீ நாசமாக தான் போவ அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அசிங்கமாக திட்டுவாங்க. அசிங்கமாக திட்டுவாங்க, சாபம் கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் மற்ற நேரங்களில் இவங்களா அப்படி பேசுனாங்கன்ற மாதிரி இருக்கும். அப்படி இருப்பாங்க. இந்த பிள்ளைகள், இந்த குடும்பம், அவங்களுக்கு வந்து குடும்பம் ஒரு கோயில், அதை விட்டுட்டு வெளியே வரவே மாட்டாங்க. ரொம்ப ஊர் சுத்தெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தான் ஊர், தான் தெருவு, தான் வீடு, தான் ரூம், இதுதான் உலகம். தான் ஹஸ்பண்டு, தான் பிள்ளைங்க. அந்த அம்மா வீட்டுக்கு போகிறது கூட இவங்க ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஆனால் எல்லாரையும் அனுசரிப்பாங்க, எல்லா உறவினர்களெல்லாம். ஏன்னா பயம் இருக்குல்ல, யாருடையும் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. எல்லா நல்லது கெட்டதுக்கும் போவாங்க தாராளமாக. இவங்க அது அங்கே செலவு பண்ணுவாங்க, இருப்பாங்க, பார்ப்பாங்க. இவங்களால என்னென்ன முடியுமோ சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் செய்வாங்க. உடல் உழைப்பு மட்டும். காசு பணம் கொடுக்கும் போது ரொம்ப கணக்கு பார்ப்பாங்க. ஒரு 5000 கொடுத்துட்டா அதை வந்து ஒரு லைஃப் லாங்காக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு 5000 ரூபா கொடுத்தோம் அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது, அவங்க திரும்பி வந்து அதை கொடுக்கவே இல்லையே. அவங்க ரொம்ப ஒரு ஆக்சிடெண்ட் ஆன நேரத்தில் கொடுத்துருப்பாங்க. அவங்க அதை ஒரு ஹெல்ப்புன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த 5000 திருப்பி, இவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் ஒரு வேளை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆகலைன்னா அவங்க ஒரு கல்யாணம் காட்சி வந்தால் தானே செய்ய முடியும். அதை நினச்சிக்கிட்டே மனசுக்குள்ளே வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கொடுத்தோம், சொல்லி கொடுத்துருக்கணுமோ, எனக்கு திருப்பி கொடுணும். அந்நேரம் எப்படி போய் சொல்கிறது? ஆனால் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கவே இல்லை பாரு. இப்போ கல்யாணம்லாம் வச்சுருக்காங்க, கையில் காசு இல்லாமலாம் இருக்குது. அன்னைக்கு கொடுத்த 5000 அன்றைக்கி வட்டி போட்டால் 15000 ஆச்சு. ஒரு 10 ரூபாயாவது கொடுத்துருக்கலாம்ல. இப்படியே மனசுக்குள்ளேயே புலம்புவாங்க, சஞ்சலப்படுவாங்க. மற்றபடி வெளியில் வந்து எனக்கு நீ ஒரு 5000 நீங்கள் கொடுத்தா ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு அவசர தேவைன்னா அவங்க கொடுத்துட்டு போவாங்க. இது ஒன்றுமே நடக்காத விஷயமே கிடையாது. ஆனால் அதை வாயை திறந்து கேட்டால் இவங்களுக்கு கௌரவ குறைச்சல், கேட்க பயம். என்ன ஒரு ஆக்சிடெண்ட் அப்போ நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு ஹெல்ப்புன்னு நினச்சோம், அதை போய் இப்போ திருப்பி கேட்குறீங்களே. அடுத்து ஏதாவது ஒரு நல்லது கெட்டது உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே, பிள்ளைகளுக்கு பர்த்டே பார்ட்டி ஏதாவது வந்தால் நாங்கள் செய்ய மாட்டோமா அப்படின்னு கேட்டுட்டா அவங்க கேட்க போகிறதில்ல. ஆனால் இவங்க வந்து இப்படி நடந்தா அப்படி நடந்தான்னு நிறைய பாசிபிலிட்டிஸை நினச்சி சந்தேகப்படுவாங்க யாரையும். அதனால் இவங்களுக்கு நண்பர்களே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸுன்னு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்கிறோம்ல, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, காலேஜ் மேட்ஸு, கலீக்ஸு அப்படின்னு விதவிதமான எங்கள் அக்வைண்டன்ஸ், தெருக்காரங்க அப்படின்னு எத்தனை வகையான உறவுகள் நமக்கு இருக்குது. இவங்களுக்கு வந்து மனித உறவுகளோ நாய்க்குட்டியை கூட இவங்க சந்தேகப்படுவாங்க. அதனால இவங்களுடைய லைஃப் வந்து இவங்க குடும்பம் மட்டும்தான். இவங்க ஒரு இந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற ஆள் மாதிரி. அந்த குடும்பத்துக்குள்ளேயே அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் குடும்பத்துக்குள்ளே அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க. தேவையில்லாமல் சில நேரங்களில் பாரு அவங்களுக்கு இதை செஞ்சோம், உங்கள் அத்தை வீட்டில் செய்யலை, உங்கள் அப்பத்தா வீட்டில் செய்யலை அப்படின்னு ஏதாவது பிள்ளைகள்கிட்ட புலம்புவாங்களே தவிர, அது ரொம்ப ரேராக தான். இல்லைன்னா அது கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே சொல்லவே மாட்டாங்கம்மா. ஒன்று. இன்னொன்று, எல்லாருக்கும் யார் என்ன கேட்டாலும் செய்வாங்க. நல்ல டைப்பாக இருப்பாங்க, ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க, வீட்டை பார்த்துக்கிடுவாங்க, பிள்ளைகளை நல்லா பார்த்து வளர்ப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அது ஒன்று சொல்லணும். கொஞ்சம் டல் கலர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த எர்தன் கலர்ஸ்ன்ற மாதிரி, இந்த மாதிரி ப்ரௌனு, ஒரு லைட்டு மண் கலரு, இந்த கிரே கலரு, இந்த மாதிரி ஏதாவது டல் கலர்ஸ் தான் இவங்க பெரும்பாலும் சூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பிரைட் கலர் சூஸ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நிறையா பணம் காசு செலவழிப்பாங்க. நல்லா புதுசாக ட்ரெஸ் எடுத்து கட்டணும், நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினப்பாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 2000 ரூபான்னு கூட சமயத்தில் சொல்லுவாங்க. சும்மா ஒயிட் லைஸ் மாதிரி, ஒரு வெள்ளை பொய்கள்ன்றம்ல, சும்மா சொல்கிறது. இது 2000ன்னு சொல்கிறனால என்ன கெட்டு போகுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அந்த மாதிரி. மற்றபடி தன்னை வந்து எல்லாரும் பாராட்டணும், உங்களை மாதிரி ஒரு சிறந்த தாய் கிடையாது,
உங்களை மாதிரி ஒரு சிறந்த மனைவி கிடையாது, நல்லா சமையல் பண்ணுறீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க, வீட்டை ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க, பிள்ளைகளும் நல்ல ஸ்கூலில் படிக்க போட்டு நல்லா கொண்டு வர்றீங்க, ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லணும்னு நினச்சே ஒவ்வொன்றையும் செய்வாங்க. அதனால இவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒய்ஃப், ஒரு பெர்ஃபெக்ட் உமன். சந்தேக புத்தி இருக்கும், அதனால இவங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனை வரும். அதாவது கொஞ்சம் கோபக்கார ஹஸ்பண்ட்ஸ் அமைஞ்சிட்டாங்கன்னா, ஒரு மேஷ ராசி, சிம்ம ராசி அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபயர் ராசி வந்துருச்சுன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிரும். மற்றபடி வந்து பெரும்பாலும் இவங்க டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. அவங்க ஓங்கி அடிக்க போறாங்கன்னா இவங்க அப்படியே உட்காந்துருவாங்க. அந்த சுபாவம். ஆமா, மிஞ்சினா கெஞ்சுவாங்க, கெஞ்சினா மிஞ்சுவாங்க. அதனால இவங்க அப்படியே ரொம்ப சாஃப்டா உட்காந்துருவாங்க. ஆனா அந்த சந்தேக புத்தினால இவங்க கடந்து மனசுக்குள்ள சங்கடப்படுவாங்களே தவிர இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க, எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா இவங்க மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்குது, ஒரு சஞ்சலம் இருக்குது. நான் வந்து அந்த கல்யாணம் முடிச்ச மறுவாரம் கேட்டேன், ஒரு கடையில் வந்து ஒரு பிங்க் கலர் saree ப்ளூ பார்டர் வச்சு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வாங்கி தரல அப்படிம்பாங்க. அது எப்போனா 40-45 வருஷம் கழிச்சு எப்போவாவது ஒரு நேரம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்தால் சொல்லுவாங்க. அதை மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருப்பாங்க. அதை அடுத்த தடவை கடைக்கு போகும்போது கேட்டிருக்கலாம், அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். இவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பாங்க, ஈச் அண்ட் எவ்ரி திங் இவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம்னு ஹஸ்பண்டை, பிள்ளைகளை, நாத்தனார், மதினியார் எல்லாரையும் செக் பண்ணுவாங்க. ஞாபகம் வைக்கலைன்னா விட்டுருவாங்க. ஏன் நம்ம அன்னைக்கு போனோம்ல, பார்த்தோம்ல, நான் கேட்டேன்ல இந்த கலர் நல்லா இருக்குன்னு, நீ கூட வந்து இதுக்கு வேற பார்டர் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல, அப்படிலாம் அதை வெளியில் கொண்டே வரமாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. மற்றபடி வந்து பெர்ஃபெக்ட் மகர ராசி பெண்கள் வந்து குடும்பத்துக்கும் பணியிடத்திற்கும் சமுதாயத்துக்கும் ஏற்ற பெண்கள். அவங்க சந்தேகம், அவங்க சஞ்சலம், அது அவங்க பிரச்சனை. அதனால யாருக்கும் ஒன்றும் பெரிய இடையூறுகள் வராது. என்ன ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்கள் யார்கிட்டையும் ரொம்ப ஒட்டுதல், மனசார ஒட்டுதல் இருக்காது, அது அவங்க பிரச்சனை. மற்ற எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க, இவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க, போதும்ல, அவ்வளோதான். மகர ராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா.